எப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாற்பது வருடத்துக்கு பின்னாடி உடலுக்கு பின்னாடி கண்ணுக்கு பின்னாடி எப்படி முஸ்லீம்களுடைய கை வந்து ஓட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அங்கே யூதிகளும் இருந்தார், யூதர்களும் இருந்தார். யூதர்கள் எப்படி இருந்தாங்க? வரி கட்டிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த அபூ சுஃபியான் அவர்கள் தௌராத் வேதத்தை படித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளி கூட எங்க இருந்துச்சு? மதீனால இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? சும்மா எப்படி நடக்குது பார்க்க இல்லை, அங்க போய் தாவாவுக்கு வரணுங்கிறதுக்காக போறாங்க. எங்க யூதர்கள் அவங்களுடைய வேதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த மதத்தால போய் அல்லாஹ் மட்டுமா நம்ம அழைப்பு கொடுத்து வந்துருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போன கண்ணீர் பார்த்து நிறைய யூதர்கள் அந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. போன உடனே அந்த மக்களுக்கு பாடம் படித்து கொடுக்கக்கூடியவருடைய பேர் வந்து பின்ஹார். பின்ஹார் சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் மக்களுக்கு வந்து பாடம் படித்து கொடுத்துருந்தார். இப்ப ஒரு போயிட்டு அந்த ஆசிரியர்களை பார்த்து பேசுறார், இஷ்டமில்லா அல்லாஹ்வுக்கு பயன். யாரு சொல்றாரு? அவ்வளவு தைரியமா சொல்ல, இஷ்டமில்லா அல்லாஹ்வுக்கு பயன். பவல்லாஹி அல்லாஹ்வுக்கு சத்தியமா இந்த கணக்காக நிச்சயமா உனக்கு தெரியும். என்ன தெரியும்? அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது உங்களுக்கு தெரியும். ஏன் தெரியும்? கது ஜாஅத்தும் பில் ஹக்கி மின் இன்திஹி, அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்மையான செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் என்ற செய்தியும் உனக்கு தெரியும். எப்படி தெரியும் உனக்கு? கதிகூலவும் அக்டோபர் இந்த தௌராத் இஞ்சி, நீங்க எந்த தௌராத் படிக்கிறீங்களோ, எந்த இஞ்சியில் நீங்க படிக்கிறீங்களோ அந்த இஞ்சியில் அந்த தௌராத்துல இந்த முஹம்மதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயம் உனக்கு தெரியும். நீ அல்லாஹ் பயந்து கொண்டு நீ என்ன செய்ய அப்படின்னு சொன்ன, இஸ்லாமுக்குள்ள வந்து அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே சொல்றாரு, எப்படி சொல்றாரு? அல்லாம அபூபக்கர் மாபினா இதல்லாஹின் ஆதத்தின் ஏழை இருக்கிற அல்லாஹ் எங்களுக்கு தேவை. எப்படி சொல்ற? எங்களுக்கு எப்பேற்பட்ட அல்லாஹ் பணக்கார அல்லாத எங்களுக்கு, உங்களுக்கு இருக்கிறது ஏழை அல்லாத எங்களுக்கு தேவை. ஏன் தெரியுமா? இன்னமும் இணை இல்லாத வசையும் அவன் எங்க என்பதெல்லாம் தேவையில்லாத அவன் பட்டியலாக மான தளர்வும் இறங்கி கமாய தளர்வும் இல்லைன்னா அவன் நம்மகிட்ட கெஞ்சி கேட்கிற மாதிரி நாங்கெல்லாம் போய் அவன்கிட்ட கெஞ்சி கேட்கிற அப்படின்னு. இது ஏன் அவன் சொல்லாங்க? அந்த சமயத்தில் ஒரு வசனம் இறங்கியது. சூரத்தில் வசனால 245வது வசனமாகி ஒரு வசனம் இறங்குது. மன்னல்லதி யுஹிப்புல்லாஹ வஸல்ல, யார் அல்லாஹ்வுக்கு அழகானவர்கள் கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் செய்கிறார். அவருக்காக அல்லாஹ் பன்மடங்கு பன்மடங்காக ஆக்கி தருவார் என்று சொல்கிற இந்த வசனம் இறங்குது. இதை வச்சுட்டு தான் அவர் பேசுறான். ஓ அல்லாஹ் ஏழையான இருப்பா, அவன் நம்மளை கூட்டினா டபுள் பண்ணாரு அப்படிங்கிற நாங்க வட்டி கொடுத்தா வேணாலும் போகுன்னு சொல்றாரு. அல்லாஹ் வட்டி கொடுக்குறேங்கிற அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறாரு. அல்லாஹ் வந்து வட்டி கொடுக்குறேங்கிறார். அவன் எப்படி சொல்ற? எப்படி அது திருப்பி சொல்லாம நீங்க கொடுத்தா என்ன செய்வோம்? உங்களுக்கு பன்மடங்கு ஆக்கி தருவோம்னு சொன்னாரே இல்லையா? அப்ப அது இல்லை வட்டி அவன் அப்படி கேட்கிறான். அபூ சுஃபியான் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையை தேவை பண்ணி அல்லாஹ்வை ஏழைன்னு சொல்லி நாங்க வட்டி கொடுத்தா மட்டும் கிடைச்சவர்களுடைய முழு பொழப்பே அதான். பலத்திரத்தை நீங்க பிடிச்சிருக்காங்க என்ன இந்த வட்டிகளுக்கு தான் பிடிச்சாங்க. அது பெரிய ஒரு வரலாற்று தெரியும். அப்ப அன்றைய காலத்துல உங்களுக்கு இதான் உலகம். நாங்க வட்டி கொடுத்தா வேணாம்னு சொல்ல போகும்போது அவருடைய அல்லா வட்டிக்காரங்க அதை மட்டும் ஒத்துக்கிறாரு. இதெல்லாம் தெரிய வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அது சொல்ற உலக கால நீங்க மகங்கார இல்லையா? இப்ப நாங்களும் பெரிய மகங்காரா உங்களால ஏழையான அவன் தான் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னே. நீ அல்லாவையும் அல்லாஹ் வேதத்தில் வசனத்தையுமா நீ கிண்டல் பண்ணிட்டு படாமல் ஓங்கி வராது விட்டார். விட்ட அறையில கீழே ஒண்ணுதான். ஒரு கூட்டம் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர்
பெருசா வரையில் அவன் அதை கூட்டவே எல்லாம் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துருக்கப்ப அவன் வந்து படாது ஒரு ஓகி அரைஞ்ச அலையில கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு பெரிய கேவல காயம் போட்டு அடிக்க காயம் போட்டு கண்ணை விட்டு பிஞ்சு கொடுத்துட்டு போறதா இல்லையா, அந்த மாதிரி அடிக்கடி முப்பது மூணு மாதிரி ஆயிடும். அடி போட்டு போது போயிட்டார். இவன் அடி வந்தவங்க அழுதுகிட்டே நபிக்க வரலாம். வந்து நபி சொல்ற பாருங்க போகுது உங்க ஆள் என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதாவது வந்து சொன்ன வல்லடி வந்து எரி அவங்க அழுத்து போட்டு கீழே வந்து நீங்க போறாங்க. அல்லாம சத்தியமா நீ வந்து எங்களுக்கு வரி கட்டி வாங்கிட்டு இந்த உடன்படிக்கை மட்டும் இல்லைன்னு மூன்றில் தான் போயிருக்கேன், அடுத்ததோடு போயிருக்கிறான் சொல்லிட்டே இருக்கிறாங்க போறாங்க. அடி வாங்க இருந்து வீடு எழுதினார். அவங்க ரெண்டு போய் இருக்கிற சொல்லி காமிக்கிறார். நான் பாருங்க போகும்போது நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்றேன். வந்து அவர் ஆன்மாவை பற்றி அவங்க இல்லாத கூடுறாங்க. அவங்க இல்லாத வர வந்து கேட்கிறாங்க. பெருந்தலாக கேட்கிறாங்க ஏன் இப்படி பண்ணீங்க? அதுக்காக பார்த்தா நீங்க தெரியல ஆறு நிக்காரு அடிச்சாரு ஆறு கண்ணு கீழே விழுந்து திருச்சி ஓடி வந்துருக்க மகமத ஏன் நீங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கணும் யாரும் சொல்லலாம் இந்த அது கொண்டு வரலாம். இந்த அல்லாவுடைய எதிரோடி இவன் வந்து அல்லாவை வக்கீலுங்கிற இவன் பெரிய பணக்காரன் சொல்ற அவருக்கு சும்மா வருது அப்படின்னு கேட்டார். உடனே பின்னாடி கொடுத்து நீங்க சொல்லி யாரும் அல்லா மேல சத்தியமா சொல்லவே இல்லை. அல்லா மேல சத்தியமா சொல்லவே இல்லை. பாக்குறாரு அப்போ சொல்லுங்க நீங்க சொல்றாங்க அல்லா மேல சத்தியமா அப்படிதான் சொன்னா அப்படிங்கிற கொஞ்ச நேரத்துல வருகிறது. தமிழ் அல்லாவும் கவுலல்லதீன காலு இன்னல்லாஹ பகீரும் வஹீம். அதே சூரத்துல ஆலை இம்ரான்ல அல்லாஹ் வசனத்தை இறக்குற அல்லாஹ் ஒருத்தருடைய சொல்லை கேட்டு விட்டார், ஒருவருடைய சொல்லை கேட்டு விட்டார். யாருடைய சொல்லு காலு இப்படி சொன்னார்கள் இன்னல்லாஹ பகீரும் வஹீம். அல்லாஹ் ஏழை என்றும் நாங்கள் பணக்காரர் என்றும் சொன்னார்கள். அவர்களுடைய சொல்லை அல்லாஹ் கேட்டுவிட்டு அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வினால் தபிக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் சித்தீக் அவர்களை மெய்ப்படுத்தி அந்த பின்னாளை மெய்ப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறார். இறக்கிட்டு அதை வச்சு ஒரு 10 வருஷம் இறக்கி